அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நட்சத்திரங்கள் வரிசையில் நம்ம சதய நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த சதய நட்சத்திரோட சிறப்புகள் என்ன, அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், அவர்கள் வாழ்க்கை துணை அமைப்பு எப்படி, தொழில்கள் எப்படி, அவர்கள் வாழ்க்கை நிலையை எப்படி, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நட்சத்திர அதிபதி ராகு பகவான். இந்த நட்சத்திரம் இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா மகர கும்ப ராசியில் வரும். இது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பராசி அப்படின்றது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். அப்போ இவர்கள் பார்த்தா சனி ப்ளஸ் ராகுனுடைய செயற்கை தான் இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட நிறையவே பொதுவாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாத இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா, இது காலபுருஷன் 11ஆம் இடம்ன்றது கும்பராசி நம்ம சொன்னோம். ஸோ கும்பராசியில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய இது கும்பராசியினுடைய இது பார்த்திங்கன்னா சின்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பம் மாதிரியாக இருக்கும். அந்த கோப கலச கும்பம் மாதிரி இருக்கும். ஸோ அத்தகைய தன்மை மிக்கவர்கள் இந்த கலச கும்பம் எங்கே வைப்போம்? நம்ம கோபுரத்தில் தான் வைப்போம் இல்லைங்களா? பூஜை பண்ண பெரிய இடத்துல தான் வச்சுருப்போம். அத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள் தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். ஓகேங்க. உயரிய நிலையில் இருப்பவர்கள் தான். அதுவும் இல்லாத இந்த 11ஆம் இடம்ன்றப்போ இது லாபஸ்தானம் வேறு. ஸோ அப்படி பார்க்கச்ச இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே லாபஸ்தானங்களில் லாபத்தை நோக்கி தான் இவர்கள் பயணிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த சதய நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா யார் பிறந்திருக்காங்கன்னா, யமதர்மராஜா பிறந்தது பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் தான். இதனால் தர்மம், நீதி, நியாயமையெல்லாம் அவர் கடைபிடித்து எல்லாருக்கும் சமநிலையில் தான் இது பண்ணுவார். அதனால தான் பிறப்பு இறப்பு இரண்டுக்குமே சமன்படுத்தி தர்ம நியாயங்களை படுத்தி அதுக்கேற்ற போல் நீதி வழங்க இதுவாக தான் தர்மனா இவர் யமதர்மராஜா இருப்பார். இவருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கோயிலும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த யமதர்மராஜா நீதி நேர்மை பார்ப்பவர், எல்லாமே தர்மவான் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய தன்மை இந்த சதய நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும். அதே போல் இன்னொரு சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம தமிழ் மொழியில் சொல்கிறோம். இதை வடமொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா சதபீஷா அப்படின்வாங்க. சதபீஷக் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் இதுக்கு என்ன சதம் என்றால் எல்லாருக்கும் தெரியும், 100, 10, 100ன்னு அர்த்தம். சதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ 100. அது பீஷான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா தாமரை தண்டு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு சம்பவம் சொல்லுவாங்க. அதில் இருக்க கீழ் இலை, இழை, அதாவது நூல் இழை சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த இழை 100 இழைகளை கொண்டது அந்த இது. அத்தகைய தன்மை இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்குன்னா, அதாவது சதபீஷக் அப்படின்னா 100 நட்சத்திரங்கள் கூட்டத்தை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். 100 மருத்துவ குணங்கள், 100 மருத்துவர்கள், அத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள் தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். இதனோட சின்னமே பார்த்தா வட்டமாக இருக்கும். உங்களுக்கு பந்து போல் வட்டமாக இருக்கும். 100 நட்சத்திரங்களை அதுக்குள் அடக்கியதாக இந்த சதய நட்சத்திரம் காட்சி அளிக்கும். சரிங்களா? அத்தகைய அப்போது எப்படி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம அஸ்வினி குமாரர்கள் வச்சு கைராசிக்காரர்கள் எல்லாம் சொல்கிறோமோ, அதே போல் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியில் இந்த சதய நட்சத்திரக்காரர் அதுக்கு அத்தகைய தன்மை மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம். இவர்கள் ஆனால் லாப நோக்கம் இவர்கள் அதிகமாகவே இருக்கும். அதுதான் அந்த இவருக்கு அது கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி, இது ராகுவோட நட்சத்திரம். ஓகேங்களா? அத்தகைய தன்மை இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்குது. இவர்கள் 100 அதாவது கூட்டமாக இது பண்ணுற பந்து போல் இது பண்ணுற அத்தகைய செயல் வீரர்கள் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த சதய நட்சத்திரம் இன்னொருத்தர் பிறந்திருக்கார் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன். ஓகேங்களா? இந்த ராஜராஜ சோழனை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா? பிரகதீஸ்வரர் ஆலயம். ஸோ அதை கட்டினது இந்த ராஜராஜ சோழனோட சாம்ராஜ்யத்தில் தான். அதில் இன்னொரு சிறப்பு என்ன பண்ணால், அந்த கோயிலில் இருக்க சிறப்பு அந்த கோயிலுக்கு ஸ்தூபி கீழே நிழல் தெரியாது, படாது. அத்தகைய சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு இல்லைங்களா? அதே போல் இந்த சதய நட்சத்திரத்தில் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்டம் பண்ண ராகுனாலே பிரம்மாண்டம். அத்தகைய தன்மை. அதனால அத்தகைய அதிசயத்தை படைத்தவர் தான் இந்த ராஜராஜ சோழன். அவருக்கு தான் இன்றைக்கும் அந்த சதய நட்சத்திரத்தில் அங்கே அவருக்கு ஒரு சிலையை வச்சு இன்றைக்கும் அவர் சதய நட்சத்திரத்தப்போ அவரோட இதுக்கு செப்பரேட்டாக பூஜைகள் இதெல்லாம் கூட இன்றைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா அந்த கோயில் இது வரைக்கும் யாரும் அந்தளவுக்கு பெரிய லெவலில் சிறப்பாக கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு இதில் சரியாக நிலைநாட்ட முடியாத சூழ்நிலையிலையும் இருக்காங்க. அதை சாதித்து காட்டினது ராஜராஜ சோழன்.
அப்போது இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இதோட வேறு உதாரணம் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அத்தகைய திறமை மிக்கவர்கள், அதாவது அதிசயங்கள் படைப்பவர்கள் சொல்லலாம். பிரம்மாண்டங்கள் அதிசயங்கள் படைப்பவர்கள் தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். எல்லாத்தையும் வந்து பெரிய லெவலில் நல்லா சாதித்து அது திறப்பட செயல்படுவாங்க. மற்றவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்கன்னா இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வழியில் போயிட்டு அதை கண்டுபிடிச்சி அதில் வந்து மேல் நோக்கி வர்றது தான் வந்து இந்த சதய நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்க பெரிய சிறப்பு. ஓகேங்களா? இவர்கள் உண்மை நன்மை தீமை ரெண்டுமே வந்து சமன் லெவலில் பார்ப்பாங்க. இன்பம் துன்பம் இப்படி வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு காயின் மாதிரி டாஸை ஹெட் ஆர் டெய்ல் அப்படி தலையாக பூவா தலையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர்கள் வந்து ரெண்டுமே கலந்தவர்கள் தான். அத்தகைய தன்மை மிக்கவர்கள் தான், சமநிலை உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற வரைக்கும் அமையாத வரைக்கும் நல்ல நிலையில் இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறுபடும் போது இவர்கள் தன்மையை இழப்பார்கள் நம்ம முன்னாடியே சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்கள் நல்லவர்களுக்கு எவ்வளோ இவங்களாம் எப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு நியாயங்கள் தர்மங்கள்லாம் செய்வாங்க, வாரி வழங்குவாங்க. ஏழை எளியவர் உதவும் நிறைய இருக்கும், உதவும் கரங்கள் சொல்லலாம். அவரில் அத்தகைய தன்மை இவர்களுக்கு நிறையவே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போது இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து உண்மையில் வந்து சுய முயற்சியில் முன்னேறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொந்த தொழில் தான் நிறைய பேர் செய்வாங்க. இதெல்லாம் வந்து இந்த சதய நட்சத்திரத்துக்கான சிறப்பான இது. ஏன்னா தொழில் ஸ்தானம் இதனோட இதில் இருக்குது. லாபாதிபதி இதில் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் வந்து இவருக்கு லாபம் தான். மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அதில் 10% லாப நோக்கு வைக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 30-40% லாபம். அத்தகைய இதில் தான் வந்து இவங்களோட இதில் இருக்கும். ஏன்னா வந்து இவங்க ஏன் அப்படி வைப்பாங்க அப்படின்னா இவங்க லாஸ் ஆனாலும் அந்த ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண அந்த இது வந்து இவர்களுக்கு இருக்கும். அதனால தான் வந்து இவங்க எப்போயுமே வந்து ப்ராஃபிட் வந்து அதிக லெவலில் தான் வச்சு செய்வாங்க எந்த ஒரு வேலையும். அத்தகைய தன்மை வந்து இவர்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இவர்கள் வந்து என்ன சம்பாதிச்சாலும் அதில் வந்து ஒரு பங்கு சேமிப்பு வச்சு அதை அடுத்த இதுக்கு முதலீடாக போடுவாங்க. அப்படியும் ஒரு திறமை வந்து இவங்க பணம் இப்படி பண்ணுறது அப்படின்றத ஒரு இது இருக்கும். இவர்கள்கிட்ட பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அதெல்லாம் நம்ம சொன்னது தான். நீதி நேர்மையெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கும்ப கலசம் அந்த இது கும்பத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுற இதுவும் வந்து தர்மவான்களும் இருப்பாங்க. ட்ரஸ்டீஸ் கோயிலுக்கு இதெல்லாம் இருக்காங்களா, அந்த இது கும்பாபிஷேகம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதும் வந்து இந்த சதய நட்சத்திரக்காரில் இருப்பாங்க. அதுவும் வந்து இவர்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க வந்து இந்த நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள் குணாதிசயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அமைய நட்சத்திரங்கள் எது அப்படின்றது படம் பார்க்கலாம். ஸோ இவர்கள் வாழ்க்கை துணை அமைய நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்களும், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரமும் வந்து சிறப்பு அமையும். அதே மாதிரி வந்து இது மிருகசீஷம், அப்புறம் வந்து சித்திரை, அவிட்டம் இதுவும் வந்து மேலும் சிறப்பு இவர்களுக்கு கிடைக்கும். பரணி, பூரம், பூராடம் இதெல்லாம் வந்து கடைசி. இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இவர்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அமைஞ்சாங்க அப்படின்னா வந்து என்றைக்குமே வெற்றிகள் நிறையவே இருக்கும். எந்தவித பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இவர் சேரக்கூடாத நட்சத்திரம் பார்த்தா திருவாதிரை, சுவாதி, சதயம் அதே இதில் வரும். அதேமாதிரி கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இணையக்கூடாது. அஸ்வினி, மகம், மூலம் இதெல்லாம் இணையக்கூடாது. பூசம், இது அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இணைய தான் வந்து சிறப்பு இல்லை. இதெல்லாம் நினைஞ்சாங்க அப்படின்னா வந்து மனஸ்தாபங்கள், வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவினைகள்லாம் நிறைய வரும். இதெல்லாம் தவிர்ப்பது இவர்களுக்கு நல்லது. அதேமாதிரி இவர்கள் தொழில்கள் ஏதாவது செய்கிறாங்க, சொந்த தொழில் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர்கள் என்னென்ன தொழில்கள் செய்யலான்னு நம்ம சொன்னோம். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு, கட்டுமான துறைகள் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணலாம். தூதரக பணிகள் செய்கிறது அது மாதிரி இது பண்ணலாம். இவர்கள் வந்து தரகு கமிஷன் பிஸ்னஸ் நிறையவே செய்வாங்க. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம், பலசரக்கு கடைகள், அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அது மாதிரி சொல்கிறோம். அதேமாதிரி திருமண மண்டபங்கள் அமைக்கிறது, ஓல்டேஜ் ஹோம்ஸ் காப்பகங்கள்லாம் இது பண்ணுறது, சிட் ஃபண்ட்ஸ் ரன் பண்ணுறது இதெல்லாம் வந்து இவர்கள் செய்கிறதுலாம் வந்து நல்லாவே வந்து இவர்களுக்கு வெற்றிகள் நிறையவே தேடித்தரும். இவர்கள் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னா வந்து இவர்கள் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தை செய்கிறது இவர்களுக்கு மேலும் வெற்றிகளை சிறப்புகளை நிறையவே சேர்த்து தரும். சரிங்களா? அதே மாதிரி இவர்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெற்றிகள் அதிகமாக சேர்த்து தரும். எந்த தடை இல்லாமல் பல்நோக்கி. ஏன்னா இவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் வந்து இவர்கள் கைராசிக்காரர்கள் தான் மேல் நோக்கியே செல்பவர்கள், உயிரிய நிலையில் இருக்கும். அதனால் இது சேர்ந்து இந்த நட்சத்திரத்தை சேர்ந்து மேலும் சிறப்புகள் இந்த இவர்களுக்கு கூட்டி கொடுக்கும். சரிங்களா? 100%, 200% அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஓகேங்களா. அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் கூட இட்டுன்னு போனாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடியும், எந்த தடை இல்லாமல் சீக்கிரமே முடிஞ்சிடும். நல்லா அதேமாதிரி தொழில் தொடங்கினா கூட இவங்க இந்த நட்சத்திரக்காரை வச்சு ஒருத்தர் ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து அவர் வாழ்க்கையில் வெற்றி பல்மடங்கு வெற்றிகளை அவருக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நட்சத்திரோட தன்மை அப்படி. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரோட தேவதை பார்த்தோம் அப்படின்னா வருண பகவான், காற்று வருண பகவான் சொல்ல மழைக்கான அது. அதே அதிதேவதையாக விலங்க வந்து பார்த்திங்கன்னா மிருத்யுஞ்சயேஸ்வரர் அப்படின்ற தெய்வம். ஸோ இது வந்து நம்ம முரண்பான சாகசங்களை செய்கிறவர்கள் இரு தெய்வங்கள் யம தர்மராஜாவும் இந்த இதில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மிருத்யுஞ்சயேஸ்வரம் இந்த வருணன் ப்ளஸ் மிருத்யுஞ்சயேஸ்வரம் இதில் சேர்ந்து இருக்கிறதால இவர்கள் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை நிச்சயமாக படைப்பாங்க. சாகச வீரர்கள் நம்ம சொல்லலாம். சர்க்கஸ்லாம் பார்ப்போம் நிறைய சாகசங்கள்லாம். அதே மாதிரி இவர்கள் வந்து ஒரு சாகச வீரர்கள் சொல்லலாம். எதையும் சாதிக்கும் திறம் படைத்தவர்கள். எல்லாம் வந்து இவங்களுக்கான இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. அத்தகைய தன்மை மிக்கவர்கள், நம்பிக்கை, தைரியம், பலசாலி எல்லாமே சொல்லலாம். தந்திரசாலிகள் கூட சொல்லலாம். ஒரு சிலர் இதில் இருக்கவங்க கூட இந்த மாந்திரிகம் இதிலெல்லாம் கூட இருக்காங்க. இதில் நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதெல்லாம் செய்கிற இதிலெல்லாம் அதெல்லாம் வந்து இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்களாக இருக்கிறதுனால அதில் சில பேர் செய்கிறதுக்கு நிறைய பேரில் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவர்களுக்கு நோய்கள் என்று நம்ம முன்னாடி சொன்னோம். ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், கல்லீரல் பிரச்சனைகள், தைராய்டு ப்ராப்ளம், நரம்பு பிரச்சனை, பேக் பெயின், எலும்பு முறிவு பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மாதிரிலாம் வர்றதுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா உண்மையிலேயே சொன்னோம் அப்படின்னா இவங்க வந்து அமிர்தகடேஸ்வரர், மிருத்யுஞ்சயேஸ்வரர், ஓகேங்களா. இவர்களை வழிபட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிகள் தான். அதேமாதிரி இந்த சதய நட்சத்திரங்கள் பொதுவாக எல்லாமே தான தர்மங்கள் எல்லாமே நல்லாவே செய்கிறவங்க வீரர்கள் தான் எல்லாமே. ஸோ இவர்கள் வந்து வழிபடுறது வந்து இதே இந்த தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னா என்றைக்கும் வாழ்க்கையில் வெற்றியை பலன் செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் உண்மையிலே வந்து சாகச வீரர்கள் தான், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், சுயநலமற்றவர்கள் சொல்லலாம். ஒரு சிலர் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், வாழ்க்கையில் என்றைக்கு வெற்றி பெறுபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த சதய நட்சத்திரத்தோட சிறப்புகள் அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. சரிங்களா. இதோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவு வேறொரு நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.